மதிப்புக்குரிய பெருநகர மாநகராட்சியின் துணை ஆணையர் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்க அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின டிசி அவர்கள் தெரிவித்தது போலதான் இது ஒரு அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் தான். இப்பெல்லாம் வந்து போஸ்டர் ஒட்டி இல்லை ட்விட் பண்ணி இல்லை ஒரு கண்டென்ட்டா கொடுத்து ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம்னா அது அந்த அளவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ மக்களுக்கு எந்த வகையில் ரீச் ஆகுமோ அந்த வகையில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுனால சென்னை மாநகராட்சி சார்பாக இது ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். ஸோ மியூசிக் அப்படின்றது இன்னைக்கு எல்லாரும் மத்தியிலையும் ஒரு டாப் லெவலில் ரீச் ஆகிக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால மியூசிக் மூலயமா இணைந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் இன்னைக்கு திருவான்மையூர் பகுதியில் வந்து இதை தொடங்கியிருக்கோம். இங்கு வருகை தந்திருக்க மாமன்ற உறுப்பினர், ஜோனல் ஆஃபீஸர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பா நம்ம சென்னை மாநகராட்சி அப்படின்னும் போது, சென்னை அப்படின்னும் போது இங்கேருந்து வெளியில போய் மதுரைக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ப்ரௌடா சொல்லிப்பாங்க, நாங்களாம் சென்னை வாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசி சார் சொன்னது போல அவர் சவுத் பார்ட் ஆஃப் சென்னை, நான் நார்த் பார்ட் ஆஃப் சென்னை. சென்னை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எடுக்கும்போது தான் கவர்மெண்ட் எவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் எவ்வளோ முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே எங்களுக்குமே தெரிய வந்தது. ஸோ மோரார்லெஸ் நாங்கள் 2 பேரும் ஒரே ஏஜ் கேடரில் தான் இருக்கோம். ஸோ சேம் ஸ்கூலிங், சேம் ஏஜில் தான் காலேஜும் படிச்சிருப்போம். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சென்னைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சென்னைக்கும் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருமே நேரடியாக பார்க்குறோம். அண்ட் முக்கியமான விஷயம் இப்போ இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது நம்ம கண்ணெதிரில் பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. இன்றைக்கு மழை பெய்தா கூட வந்து 45 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் ரெஜிஸ்டர் ஆகுறது அப்படின்னா நம்ம கிளைமேட் சேஞ்ச்னால தான். எந்த அளவுக்கு நம்ம சுற்றி வராது வந்து பசுமையா வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம நல்ல ஒரு சொசைட்டி கொடுக்குறோம். ஸோ வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புல எல்லாருமே வீட்டில் ஒரு மரம் வைங்க. அதே போல டெரஸ் கார்டனிங் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. நிறைய பேர் வந்து டெரஸ்ல கார்டன் வச்சு மெயின்டைன் பண்றாங்க. உங்க குழந்தைங்களுக்கும் வந்து கார்டனிங் சொல்லி கொடுங்க. வீட்டில் ஒரு சின்ன மரம் வளர்த்தா கூட அதை எப்படி பராமரிக்கணும், அதனால என்னென்ன நமக்கு யூஸ்ஃபுல் இருக்கு. சில பேர் மருத்துவ மரங்கள் வந்து வைப்பாங்க, மருத்துவ செடிகள் வந்து வீட்டில் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பசங்களும் வந்து நிறைய கற்றுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் தான் இன்னைக்கு நாங்கள் இதை எடுத்திருக்கிறோம். அதே போல் லவ் ப்ளூ அப்படின்றது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அளவுக்கு தண்ணிகள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சென்னையில் எவ்வளோ தண்ணி, குடிநீர் தண்ணி இருக்குது அப்படின்றத டிசி அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. ஸோ மழைநீர் சேகரிப்பும் நம்மளுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. வீட்டில் ஒவ்வொருத்தருமே இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை கண்டிப்பாக முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக கூட நீங்கள் வைத்துக்காங்க. அதே போல் மூணாவதா இந்த டாபிக்ல இல்லாத இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இங்கே நிறைய பப்ளிக் வந்து ஒருங்கிணைந்திருக்கீங்க. பிளாஸ்டிக் கன்சப்ஷன்ன்றது இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. பிளாஸ்டிக் பவுல், பிளாஸ்டிக் ஸ்பூன், பிளாஸ்டிக் பிளேட்டு, பிளாஸ்டிக் டீ கப் அப்படின்றது நிறைய ஆயிடுச்சு. இது எல்லாமே நம்மளுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி கிடையாத ஒரு விஷயம். ஸோ பிளாஸ்டிக் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப தவறுங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலயமா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட நம்ம சென்னை சிங்கார சென்னை, தூய்மையான சென்னையா வைக்கிறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வராங்க. இப்போ நம்ம கடற்கரை பகுதிகளில் வந்து உட்காந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை காற்று அனுபவிச்சு, இசை அனுபவிச்சு, கடல் சத்தத்தை அனுபவிச்சு இப்படி சுதந்திரமா நம்ம இருக்கிறதுக்கு வந்து நம்ம அடுத்து வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். ஸோ இதை பராமரிக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம கடற்கரையை எவ்வளோ தூய்மையாக வைத்திருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இது எல்லாமே உங்களோட கைப்பிடிப்பு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். சென்னை மாநகராட்சியோ இல்லை நாங்கள் மட்டும் இனிஷியேட்டிவ் போட்டால் முடியாது. 2 பேரும் கைகோர்த்து செய்தாதான் இது வந்து எல்லாமே பாசிபிள் ஆகும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இங்கே வருகை தந்திருக்க ஒவ்வொருத்தருமே வந்து இதற்கு ஒருங்கிணைந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் இனிஷியேட்டிவை போடுவீங்க அப்படின்னு நம்புறோம். இங்க வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ மேம். அண்ட் முக்கியமாக வந்து சென்னை கார்பரேஷன் சார்பாக வந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து இந்த ஆசம் வீக்கெண்ட், அதாவது இந்த நம்ம வந்து ப்ளூ கிரீன் சென்னை அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல வந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து மோர் தென் ஒரு 150 ஷோஸ் ஐ திங்க் கண்டக்ட் பண்ண, ஐ மீன் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் டீமுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டி எல்லாருமே கொடுத்தே ஆகணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் அ பிகினிங் தான். ஸோ ஐ திங்க் இது வந்து 150 ஷோ முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் முடிச்சிட்டோங்கிறது கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு ஈவெண்ட் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் வருங்காலங்களில், வரும் வருஷங்களில் தொடர்ந்து ஒரு கேம்பெயினை நடத்தணும்னு சொல்லி மேயர் மேடம் நமக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். அண்ட் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும் போது இதை விட ஒரு டபுள் ஆர் ட்ரிபிள் டைம்ஸ் க்ரௌடோட
அண்ட் டபுள் அண்ட் ட்ரிபிள் டைம்ஸ் பீப்புள் நாங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம், நாங்க பண்ணி முடிச்சிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தோட உங்க கூட வந்து அகைன் ஸ்டேஜ் ஷேர் பண்றதுக்கு விருப்பப்படுறோம். அண்ட் சென்னை மாநகர சார்பா இந்த ஈவெண்ட் ஸ்பான்சர்ஸ் எஸ்பெஷலி எங்களோட மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த ஆன் த ஸ்ட்ரீட் டீமுக்கு என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு எடுத்து கூட ஒரு முன்னெடுப்பா இருக்கட்டும், எப்பவுமே சென்னை மாநகராட்சியோட ஒருங்கிணைந்து அவங்க எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.